நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. நண்பர்களே, இன்று ஊடகங்களில் ஒரு செய்தி மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதாவது தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு படிப்படியாக பணி நியமனம் வழங்கப்படும். இந்த கூற்று உண்மையானதாகவே இருக்கட்டும். இந்த கூற்று உண்மையானதாக இருந்தால் இந்த படிப்படியாக பணி நியமனம் என்ற செயல்பாட்டிற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள்? ஒத்துழைப்பு தாருங்கள் என்றுதான் நான் கேட்கின்றேன். ஒத்துழைப்பு தாருங்கள் என்று மன்றாடி கேட்கின்றேன். ஏனென்றால் ஒரு ஆசிரியர் என்பவர் யார்? அவர் வழிகாட்டி, ஏணிப்படி என்றெல்லாம் வர்ணித்து இந்த சமுதாயம் நமக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறது. ஆசிரியர் என்பவர் வழிகாட்டி, ஆசிரியர் என்பவர் முன்மாதிரி, ஆசிரியர் என்பவர் ஏணிப்படி. நீங்கள் மாணவர்களுக்கு மட்டும்தான் ஏணிப்படியாக இருப்பீர்களா? உனது சமுதாயத்திற்கு நீங்கள் ஏணிப்படியாக ஏன் இருக்க மாட்டேங்கிறீர்கள்? உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் ஏணிப்படியாக இருங்க. எங்க ரெண்டு பேருமே மேலே ஏறி போகாமல் ஒருத்தர் காலை பிடிச்சி இன்னொருத்தர் இழுக்கிறதுக்கு, ஒருத்தர் மேலே போகிறதுக்கு நாம் ஏணிப்படியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சமுதாயம் இன்னும் வளரும். அரசாங்க ஆசிரியர்கள் ஜாக்டோஜி அமைப்போடு போராடும் போது 25 அம்ச கோரிக்கையில் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு வேலை கொடுங்கள் என்று ஒரு கோரிக்கை அவர்கள் வைக்கின்றார்கள். அரசு பள்ளி ஆசிரியராகி விட்டோமே என்று நம்மை அவர்கள் மறக்கவில்லை. ஏன் நம் சமுதாயம் அழுந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளேயும் இருக்கின்றது. என் சமுதாயத்திற்கு நான் வழிவிடுகின்றேன். வழி கொடுங்கள், வழிவிடுங்கள். வழியை தராதீர்கள், வழிவிடுங்கள். மனதிலே வழியை தராதீர்கள், வாழ்க்கையிலே வழியை கொடுங்கள். சரியான பாதையை தேர்வு செய்வதற்கு அவர்களுக்கு வழிவிடுங்கள். நீங்கள் எப்பொழுது வழக்கு தொடர்வீர்கள் என்று இந்த அரசாங்கம் காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உன் இனத்திலே, உன் சமுதாயத்திலே, உன் ஆசிரியர் இனத்திலே தான் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அவரது வழக்கை நீங்கள் திரும்ப பெற சொல்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு பணி நியமனம் என்று ஒரே வார்த்தையில் இந்த அரசாங்கம் முடிவு கட்டி கொண்டு போய்கொண்டே இருக்கும். சரிங்க, இந்த அரசாங்க பள்ளி ஆசிரியர் அப்படின்ற அடையாளம் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்னால் வாழ முடியாதா? என்னோட வாழ்நாள், ஒரு இந்தியன் ஆகிய நான் என் வாழ்நாளில் எவ்வளவு வாழ்நாள், ஒரு 55 60 காலம் என்று ஒரு அறிக்கை சொல்கிறது. ஒரு இந்தியன் மனிதனுடைய வாழ்நாளில் சராசரியாக 60 வயது வரைக்கும் வாழ்கின்றான் வைத்துக் கொள்ளுங்கள். எனது வயது இப்பொழுது 30 என்றால் நான் இன்னும் ஒரு 30 ஆண்டு காலம் உயிரோடு இருப்பேன். உயிரோடு இருக்கும் வரை இந்த ஆசிரியர் பணியை நான் செய்து கொண்டே இருப்பேன். நான் தனியார் பள்ளியில் வேலை செய்தால் என்ன, அரசாங்க பள்ளியில் வேலை செய்தால் என்ன, அதையும் தாண்டி எனது வேலையை நான் பார்த்து கொண்டே தான் இருப்பேன். நான் எனது வேலை என்பது இருக்கும் இடத்தை பொறுத்து சம்பளம் என்கிறது தான் மாறுபடுகிறது தவிர எனது தொழில் மாறுபடவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து, இந்த தொழிலும் இல்லை என்றால் வேறு ஒரு தொழிலை மேற்கொண்டு என்னால் என்னை வெற்றியடைய செய்து கொள்ள முடியும். எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது. எனக்கான உழைப்பை நான் போடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எவ்வளவு உழைப்பை வேண்டுமானால் நான் போடுவேன். சரிங்க, நிறைய பேர் சொல்கிறீங்க நியமன தேர்வு எழுத நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி எனக்கு கேட்டீங்க. நான் சொல்கிறேன், நியமன தேர்வு எழுதுறதுக்கு நான் இன்னைக்கு தயாராக இருக்கின்றேன். நியமன தேர்வில் என்னால் தேர்ச்சி அடைய முடியும். ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம், ஒரு 60 நாட்கள் கொடுத்தீர்களானால் என்னால் இந்த தேர்வுக்கு தயாராகி என்னால் அந்த பரீட்சையில் தேர்வு பெறவும் முடியும். ஆனால் எல்லோராலும் முடியுமா? தன்னை மட்டும் பார்த்துக்கொள்பவர்களால், தன்னை மட்டும் சுயநலத்தோடு தன் சுயத்தை மட்டும் பார்த்துக்கொள்கிறார்களானால் அவரால் முடியும். 30 வயது தாண்டிய ஒரு ஆண்மகன் திருமணமாகி மனைவி, மக்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரையும் தான் பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பில் அவர் இருக்கிறார். ஒரு மனைவியானவள் தன் கணவன், தன் பிள்ளைகள், தன் பெற்றோர்கள், தன்னுடைய குடும்பத்தினர் அனைவரது தேவைகளையும் கண்டறிந்து பூர்த்தி செய்பவர்களாக இருக்கின்றாள். ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்ணும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு சூழ்நிலை என்ற கட்டுக்குள் சிக்கிக்கொண்டு வாழ்பவர்களால் ஒரு தேர்வுக்கு தேர்ச்சி அடைவது என்பது மிகவும் அரிதான ஒரு செயல். அவர்களால் அந்த முடியாதுன்னு என்பதை விட அதற்கான போதுமான நேரம் அவர்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்காது. அனைவராலும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்காது. அதுதான் இங்கே சிக்கல். தயவு செய்து, நிதர்சனமான உண்மை என்னவென்றால், நாளை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நாளை பணி நியமனம் என்ற ஆணை நம்ம மகிழ்ச்சி கூறவும் செய்யலாம், இல்லை என்று சொல்லியும் நம்ம வருத்தப்பட வைப்பதற்கும் தயாராக இருக்கலாம். இல்லை, ஒரு சாராருக்கு தான் இந்த சாராரில் இருப்பார். 2013, 17, 19 ஒரு சாராருக்கு மட்டுமே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அத்தனைக்கும் நீங்கள் வழி கொடுங்கள், வழிவிடுங்கள். மனதிலே வழியை கொடுக்காதீர்கள். ஏனென்றால் நான் தன்னம்பிக்கை மிகுந்தவன். எந்த ஒரு சூழ்நிலையும் என்னால் போட்டு வெளியே வர முடியும். கடைசி மூச்சிருக்கும் வரை முயன்று கொண்டே இருப்பேன். இறந்த பின்பும் வெளிவரும் ஸ்பீனிக்ஸ் பறவை நான். இறந்த பின்பும் என்னை சாம்பலாகவே ஆக்கிவிட்டாலும் அதிலிருந்தும் மீண்டும் உயிர் பெறும் ஸ்பீனிக்ஸ் பறவை நான். மனிதன் என்றவன், தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் இறந்த பிணம். ஒருவன் இறந்து விட்டால் 3 மணி நேரம் கூட வைத்திருக்க மாட்டார்கள். என்ன சொல்றாங்க? பிணத்தை எப்ப எடுக்கிறீங்க? பாராட்டி சீராட்டி மகிழ்ச்சியுற செய்து தன் குடும்பத்தினால் தன் சாராரை மகிழ்ச்சியுற செய்த ஒருவன் உயிர் பிரிந்து விட்டது. 3 மணி நேரம் தான் வைத்திருப்பார்கள் வீட்டில். குளிப்பாட்டி விட்டு உடை மாற்றி உடனே எப்பொழுது
பிணத்தை எப்பொழுது சுடுகாட்டிற்கு எடுத்து செய்வீர்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு குறைவான காலம்தான், குறைவான வாழ்நாள் ஆயுளுடைய ஒரு பிராணி, ஒரு உயிரினம் தான் நாம். மனிதன் மனித சமுதாயத்திற்காக வாழ வேண்டும். சகிப்புத்தன்மை, போட்டி பொறாமை, அழுக்கு, குப்பை தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு இந்த சகிப்புத்தன்மை, அன்பு, பாசம், பரிவு, விட்டு கொடுக்குற தன்மை இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த இனம் வாழும். உங்கள் ஆசை இனத்தை வாழ விடுங்கள், கொடுங்கள் வழியை அல்ல வழியை. கண்டிப்பாக நம்ம சமுதாயம் ஜெயிக்கும், நாம் ஜெயிப்போம். நமக்கு என்ன முடிவு வந்தாலும் சரி, அந்த என்ன ரிசல்ட்டும் அவங்க கொடுத்தாங்களும் சரி, நம்மளால் அடுத்த லெவலுக்கு நம்ம கண்டிப்பாக முன்னேறி போயிட்டே தான் இருப்போம். சரிங்களா? நமக்கான அதிர்ஷ்ட காலம் வருங்க. தன்னம்பிக்கையோடு இருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். 100க்கு 100உடன் இணைந்திடுங்கள்.